மத கட்டுப்பாடுகளை பார்க்காதீங்க, மனிதாபிமானத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகள் தத்தெடுப்பு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு அதிரடி தீர்ப்பை ஒன்று வழங்கியிருக்கு. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரியான குழந்தைகள் தத்தெடுப்பு விவகாரத்தில் விரைந்து செயல்படணும். குறிப்பிட்ட அமைப்புகள், அதாவது குடும்ப நலத்துறை அமைப்புகள், வெல்ஃபேர் அமைப்புகள்லாம் வந்து துரிதமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இதுக்கான பின்னணி, முதல்ல இந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்த்துலாம். மதுரையைச் சேர்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது சகோதரர் இறந்து விட்டதால் அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது, அதில் ஒரு குழந்தையை நான் தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் பதிவு செய்ய போயிருக்கார். அங்கு இஸ்லாமிய முறைப்படி நீங்கள் அவரை வாரிசாக தத்தெடுக்க முடியாது, உங்கள் மத கட்டுப்பாடு இருக்குது, அதுவே நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அவர் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாரு, மனு தாக்கல் செய்கிறார், வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போது மத விஷயங்கள் இங்கு கட்டுப்படுத்தாது, மனிதாபிமானம் தான் முக்கியம், எனவே குழந்தை தத்தெடுக்கும் விவகாரத்தில் பதிவாளர் துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், குடும்பநலத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் வந்து குழந்தையை தத்தெடுக்கலாம் அப்படின்றது நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. சமூக பழக்க வழக்கங்களால் குழந்தை தத்தெடுப்பு தாமதமாகக்கூடாது அப்படின்னும் நீதிபதிகள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். அடுத்து, சரி, இந்த சிறார் சட்டத்தின் அடிப்படையில் தத்தெடுப்பு முறைகளை விரைந்து விரிவுபடுத்தணும், அதாவது ரொம்ப சீக்கிரமாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் என்னென்ன விஷயங்கள் அப்படிலாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறார் நீதி சட்டம், அதாவது ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தாமதமின்றி விரைவாக இவங்கெல்லாம் செயல்படணும், குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், அவங்களோட நலன் மிகப்பெரிய முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிர்வாக சிக்கல்கள் பல இருக்குது. ஏனென்றால் இந்த குழந்தை தத்தெடுக்கணும் அப்படின்னா பல்வேறு கட்டங்கள் ஆய்வுக்கே ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்க வேண்டியிருக்கு சம்மந்தப்பட்ட துறைகள். அதையெல்லாம் விரைவுபடுத்தணும் அப்படின்றத தான் நீதிமன்றம் இன்றைக்கி அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாமதப்படுறதுனால குழந்தையுடைய எதிர்காலம் கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, குழந்தையுடைய நலனுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றம். இதுக்காக மாவட்ட ஆட்சியாளர்கள், அதே போல் குழந்தைகள் நல அலுவலர்கள் வந்து விரைந்து செயல்படணும். ஒவ்வொரு ஆள்கிட்டே ஃபைல் போகும்போது ஒரு 3 நாட்களோ ஒரு காலக்கெடு வச்சு இவ்வளவு நாட்களுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைமிங் வச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைமுறைகள்லாம் வேகப்படுத்தும் பட்சத்தில் பெற்றோர் இல்லாமல் தவிக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தைகள் இல்லாமல் தவிக்கும் பெற்றோருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை சீக்கிரமாக அமையறதுக்கான விஷயமாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்கிறாங்க. சரி, குழந்தை தத்தெடுப்பில் ஒவ்வொரு ரிலீஜியன், அதாவது மதமும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுது, பல நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுது. இந்த நடைமுறைகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் HAMA 1956 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாய் வழி குழந்தையை, அதாவது தாய் வழி குழந்தையை போலவே அனைத்து வழியிலிருந்தும் குழந்தைகளை தாங்கள் தத்தெடுக்கலாம். திருமணமாகாத தம்பதிகளோ அல்லது தனிநபர்களோ இந்த சட்டத்தின் கீழே குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். அந்த தத்தெடுக்கப்படும் குழந்தைக்கு முழுமையான, அதாவது பெற்ற குழந்தையை போல, பயாலஜிக்கல் சைல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெற்ற குழந்தையை போல அவர்களுக்கும் அனைத்து வாரிசு உரிமைகளும் உண்டு அப்படின்னு சொல்லுது. சரி, அப்படியே இஸ்லாம் மதத்துக்கு வாங்க. இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தை தத்தெடுப்பை எந்த இடத்துலையும் அவங்க தடுக்கல, ஆனால் வாரிசு உரிமை அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் வாரிசு அப்படின்னு எங்கேயுமே கிளைம் பண்ண முடியாது டைரெக்டாக. அதுக்கு பதிலாக இஸ்லாமிய சட்டத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கஃபாலா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த கஃபாலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய கார்டியன், அதாவது நீங்கள் அவரை பாதுகாவலராக இருக்கலாமே தவிர ஒரு பெற்றோராக உங்களை நியமிக்க முடியாது. சரி, பெற்றோராக நியமித்து கொள்ள முடியாது அப்படின்னா ஏன் நியமித்து கொள்ள முடியாது அப்படின்னா, இஸ்லாம் குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒருவருக்கு தான் பிறந்தீங்க, அல்லாஹ் அதைத்தான் அறிவுறுத்தி இருக்கிறார், எனவே அவருடைய பெயரை தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் பயன்படுத்தணும். நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம், முகமது பின் துக்ளக் அப்படின்ற இந்த பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் துக்ளக்கு பிறந்தவர் முகமது. அதே போல் பல விஷயங்கள் இருக்குது. இந்த நபருக்கு இவர் பிறந்தார் அப்படின்றது அந்த தந்தையோட பெயரோடு சேர்த்து தான் இஸ்லாமியத்தில் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சொத்துக்களை கொடுக்கலாம். யார் தத்தெடுக்கிறாங்களோ, இப்போ நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறேன் அப்படின்னா, நான் இஸ்லாத் அப்படின்னா நான் என்னுடைய குழந்தைக்கு அனைத்து சொத்துக்களையும், தத்தெடுக்கும் குழந்தைகளுக்கு அனைத்து சொத்தையும் எழுதி வைக்க முடியும். ஆனால் வாரிசாக அவர் கிளைம் பண்ண முடியாது. நேரடியாக அவர் வாரிசாக என்னுடைய தந்தை இவர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படின்றது தான் இஸ்லாத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு தான் இப்போ மதுரையில் சென்னை உயர்நீதிமன்றம் கிளை வழங்கியிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தீர்ப்பானது
மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்குதுன்னு சொல்லலாம். சரி, கிறிஸ்தவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தவத்தில் பெரிய இல்லைங்க. கிறிஸ்தவம் ஆரம்பத்துலேருந்தே ஒரே விஷயம் தான் போதிக்குது. நீங்கள் அன்பாக எந்த குழந்தையை வேணால் தத்தெடுத்துக்கலாம். ஆனால் சிறார் சட்டத்தின் அந்த சிறார் சட்டத்தின் கீழ் அனைத்து பாதுகாப்புகளும் குழந்தையின் நலனும் உறுதிப்படுத்தணும் அப்படின்றது சொல்லுது. ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த மட்டும் பெரிய எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய விதிகளும் அந்த மதத்துக்குள்ளே கிடையாது இந்த தத்தெடுக்கும் விவகாரத்தில் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம சட்டத்துக்குள்ளே வருவோம். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். 3 விதமான சட்டங்கள் இருக்கின்றன இந்த குழந்தை தத்தெடுப்பு முறைக்கு. முதல்ல இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இந்து முறைப்படி தத்தெடுக்கும் ஒரு விஷயம். ரெண்டாவது ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, அதாவது கேரா. இதுதான் குழந்தைகள் தத்தெடுக்கக்கூடிய தற்போது அனைத்து எந்த மதமாக இருந்தாலும் சரி குழந்தைகளை தத்தெடுக்க அவங்க பதிவு செய்ய வேண்டிய ஒரு இடமா இருக்குது. இந்த 3 விஷயங்கள் தான் குழந்தைகள் தத்தெடுப்பதற்கான முழுமையான விஷயமா இருக்குது. இந்த குழந்தைகள் தத்தெடுப்பு அப்படின்றது வந்து வெறும் உணர்ச்சி மட்டும் இல்லைங்க, சட்டத்தின் அடிப்படையிலும் பாதுகாக்கப்படும் ஒரு நடைமுறையாக தான் பார்க்கப்படுது. சரி, இந்த 3 சட்டங்களோட முக்கியமான விஷயங்கள் என்ன, அந்த சட்டங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 ஹமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, தத்தெடுப்பும் தாய்மையும் இரண்டும் புனித உறவுகள் அப்படின்றத இந்த சட்டம் மிக ஆழமாக சொல்லுது. இந்த சட்டம் இந்துக்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், புத்த மதத்தினர் அப்படின்னு எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு சட்டமாக தான் இருக்குது. திருமணமான தம்பதியர்கள் அல்லது தனிநபர்கள் இந்த சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியும். ஆனால் ஆண் மட்டும் குழந்தையை தத்தெடுக்கணும்னா அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு இந்த சட்டம் வலியுறுத்தியது. அதே போல் ஆண் இந்த குழந்தையை தத்தெடுக்கும் போது மனைவியுடைய அனுமதி அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே ஒரு பெண்ணாக இருந்தால் அவருக்கு தத்தெடுக்கணும் அப்படின்னா அவருக்கு திருமணம் ஆகாதவராக இருக்கணும், விதவையாக இருக்கணும், அல்லது விவாகரத்து பெற்றவராக இருக்கணும் அப்படின்னாலே அனுமதி தருவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே பாலினத்தை ஒத்திருக்கக்கூடாது, வயது வித்தியாசம் 15 இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்புகிறேன், ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா நான் இன்னொரு ஆண் குழந்தையை தத்தெடுக்க முடியாதுன்னு இந்து சட்டம் சொல்லுது. அதே மாதிரி தத்தெடுக்கப்படும் குழந்தைக்கான வித்தியாசம் 15க்கும் குறைவாக இருக்கணும். அதாவது நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறேன்னா வித்தியாசம் 15 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட வயது. சரி, எல்லா விஷயமே குழந்தைகள் தத்தெடுத்த பிறகு பெற்ற குழந்தைகளுக்கு என்னெல்லாம் உரிமை கிடைக்குமோ அந்த அனைத்து உரிமைகளையும் சட்ட ரீதியாக இந்த சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு கிடைக்கும். சரி, ரெண்டாவதாக இந்த ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து எந்த தத்தெடுப்பில் மதம் எந்த விதமான முக்கியமும் இல்லை, குழந்தையின் பாதுகாப்பு தான் முதன்மையான விஷயமா இருக்கும். எல்லா மதத்தினரும் இந்த சட்டத்தின் கீழே குழந்தைகளை தத்தெடுக்கும் நடைமுறையை கையாளலாம் அப்படின்றதான் இந்த சட்டம் வந்து வலியுறுத்துது. குழந்தைகள் நலக்குழுக்கள் கமிட்டின்னு ஒன்று வச்சு அதன் மூலமாக அனாதை குழந்தைகள், அதாவது வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு, அதாவது வீட்டில் பெற்றோர்கள் துன்புறுத்துறாங்கன்னு அப்படின்னு அவங்களே வீட்டை விட்டு வெளியேறிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான குழந்தைகள்லாம் அடைக்கலம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க குழந்தைகள் ஆணையம் மூலமாக பெற்றோர்கள் தத்தெடுத்து கொள்ளலாம். யார் வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த அவர்களை பெற்றோர்களாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் விஷயமாக இது இந்த சட்டமானது இருக்கிறது. இதுக்கு அடுத்த ஒரு 3வது ஒரு சட்டம், இதுதான் ரொம்ப முக்கியம், சமீபத்தில் மிகப்பெரிய செயல்பாடாக கூட இது இருக்கிறது. இது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பண்ணலாம். அதுதான் சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, கேரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயமும் தத்தெடுப்புக்கான முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், இதில் வந்து யாருக்கும் முன்னுரிமை கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு அங்கமாகத்தான் இந்த கேரா அப்படின்னு விளங்குது. இதில் வந்து பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்த அத்தாரிட்டியில் மத்திய அரசோட அமைப்பு இருக்கும், மாநில அரசோட அமைப்பு இருக்கும், குழந்தைகள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பல்வேறு விஷயங்கள், மாவட்ட ஆட்சியர் கூட இதில் இருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இந்த என்னென்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தைகள் இப்போ நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா இவங்க முதல்ல உங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் ஆய்வு செய்வாங்க. உங்களுக்கு குழந்தை தேவைப்படுதா, ஏன் உங்களுக்கு எவ்வளோ நாளாக குழந்தை இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குழந்தைகள் ஒதுக்கீடு அவசியமா அப்படின்றத முடிவெடுக்கும். தொடர்ந்து முடிவெடுக்கிறது மட்டும் இல்லைங்க, கண்காணிக்கவும் செய்வாங்க. சரி, யாரெல்லாம் குழந்தையை தத்தெடுக்கலாம், யாரெல்லாம் குழந்தையை தத்தெடுக்க முடியாது? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பெண் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் குழந்தையை ஈஸியாக தத்தெடுத்துட முடியும். ஆனால் அதே ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னா அவர்கள் வந்து பெண் குழந்தையை தத்தெடுக்க விரும்பினா அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க.
ஏன்னா அவர்கள் ஏன் அந்த பெண் குழந்தையை தத்தெடுக்கிறாங்க, அந்த தத்தெடுக்கப்படும் குழந்தையின் அந்த வயது என்ன, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதா, அவர் திருமணம் ஆகாதவரா என்ற பல விஷயங்கள் இந்த ஒரு ஆண் பெண் குழந்தையை தத்தெடுக்கும் போது இந்த கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டு மிகப்பெரிய கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருநங்கைகளை பொறுத்த மட்டும் அவங்க தத்தெடுக்க தற்போது சட்டத்தில் அதிகாரப்பூர்வ விஷயம் கிடையாது. இதை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அக்டோபர் 7ஆம் தேதி கூட ஒரு தீர்ப்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கு. சரி, இப்போ அடுத்த விஷயம் வருவோம். குழந்தை தத்தெடுப்பதற்கான எளிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த கேரா தான் இப்போதைக்கு இந்தியாவில் எளிமையாக குழந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஆன்லைன் மூலமாக அவங்க பதிவு செய்யலாம். kera.nic.in அப்படின்ற இணையதளம் மூலமாக இவர்கள் பதிவு செய்யலாம். எனக்கு குழந்தைகள் வேணும், இந்த காரணத்துக்காக எங்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது, இவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது, இப்போ எங்களுக்கு குழந்தை இல்லை, எனவே நாங்கள் குழந்தையை தத்தெடுக்க விரும்புகிறோம் அப்படின்றதுக்கான ஆவணங்களை முதல்ல பதிவேற்றம் செய்யணும். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட துறையினர் உங்கள் வீட்டுக்கு அதாவது யார் அப்ளை பண்ணுறாங்களோ, விண்ணப்பதாரர் யாரோ அவர்கள் வீட்டுக்கு செல்வாங்க. ஹோம் ஸ்டடி ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது, பொருத்தமான அவங்களுக்கு குழந்தைய தத்தெடுக்க பொருத்தமாக இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுடைய வருமானத்தை பார்ப்பாங்க. அதே போல் இந்த குழந்தையை தத்தெடுத்தால் அவர்களால் எவ்வளோ நாள் வழங்க முடியும், அவங்க குடும்ப சூழல் எப்படி இருக்குது, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது, வீட்டில் உள்ள உறவினர்கள் எப்படி இருக்காங்க, இது போன்ற பல விஷயங்கள் ஆய்வு செஞ்ச பிறகு தான் அவங்க அனுமதி கொடுப்பாங்க. சட்ட நடைமுறை அடுத்த கட்டத்திற்கு போகும். சரி, அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தை நலனுக்காக மட்டும்தான் முன்னுரிமை அளிக்குமே தவிர எங்களுக்கு உடனே குழந்தை வேணும் அப்படின்னா இந்த கேரால கண்டிப்பாக கிடைக்காதுன்றதை தாண்டி நீங்கள் ஆர்டர் பிரகாரம் தான். இப்போ நான் பதிவு செய்யும்போது எனக்கு 1200 குழந்தைன்னா 1200 குழந்தை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் முன்னுரிமை பெற முடியும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாநிலத்தில் வெயிட்டிங் லிஸ்ட் 1200 இருக்குன்னா, நீங்கள் எனக்கு ராஜஸ்தானை சேர்ந்த குழந்தைகள், வேறு மாநிலத்தை சேர்ந்த குழந்தைகள் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அதற்கான முன்னுரிமை அந்த மாநிலத்திலேருந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு வட மாநிலத்தில் இருக்க குழந்தைகள் வேணும், இந்த மாதிரியான குழந்தைகள் வேணும்னு விருப்பம் தெரிவிக்கும் போது அந்த மாதிரியான குழந்தைகள் யாரும் அந்த ஆர்டர் வரிசையில் யாரும் எடுக்காத பட்சத்தில் அதில் உங்களுக்கு முன்னுரிமை வர வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ஆவணங்களெல்லாம் செயல்படுத்துறதுக்கான அதாவது இந்த நடைமுறைகளை செயல்படுத்துவதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பொதுவாக தேவைப்படக்கூடியது ஐடி ப்ரூஃப், அடையாள அட்டை, பாஸ்போர்ட்டோ இல்லை ஆதார் கார்டோ அது மாதிரி. ரெண்டாவது முகவரி ஆதாரம், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். வாடகை ஒப்பந்தமோ அல்லது எலக்ட்ரிக் பில்லோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வருமான வரி சான்றிதழ் கொடுக்கணும். இது போன்ற 10 வகையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க. இவ்வளவும் கொடுத்தால் மட்டும்தான் இதெல்லாம் அந்த குடும்ப நலத்துறை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான், குழந்தைகள் நலத்துறை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் உங்களுக்கு குழந்தைகள் தத்து கொடுக்கிறதா வேணாமான்னு அவங்க முடிவெடுப்பாங்க. இத்தனை சூழல்களும் அறிவுறுத்தப்படும். எனவே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிடும்.